Fighting robot soundless. Sir, if in the fire area, sir, the direction of flame sensor fit பண்ணிருக்கோம் sir. இந்த flame sensorல fire detect ஆகி fire automatically போய் அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிடும் sir. அது தண்ணி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி தண்ணி எங்க இருந்து sir வாட்டர் பம்ப்ல இருந்து sir டேங்க் sir டேங்க் வாட்டர் பம்ப்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகி வெளிய வருது sir. டெமோ பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து கரண்ட் இதுல உற்பத்தி ஆயிடுச்சு sir இந்த பேட்டரி சார் ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் அணைஞ்சிச்சுன்னா அதே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். எந்த டைரக்ஷன்ல எரியுதோ அந்த டைரக்ஷன் அது அப்ப தொடச்சுக்கோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? அப்ப ஃபயர் அது உள்ள போகும்போது மெட்டல் அமுச்சுட்டு அதை கவர் பண்ணி இது வந்து தெரியறதுக்காக ஆக்சுவலாங்க இந்த ஃபயர் எங்க இருக்குதோ அங்கே மூவ் ஆகி அந்த ஃபயரை அணைக்க வரைக்கும் அந்த வாட்டர் இதுலேயே இருக்குது. பேட்டரி மேலே வச்சு தண்ணி கீழே உள்ளது பேட்டரி எடுத்ததுனா ஒயர் டிஸ்கனெக்ட் ஆகும் பார்த்தா இந்த மூவ்மெண்ட் அந்த கேப் ரொம்ப தண்ணி பற்றி பேட்டரி தண்ணி பற்றி இன்னும் ப்ராப்ளம் சூப்பர் ஆஃப் பண்ணிட்டு அதே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். எவ்வளோ தூரம் வரைக்கும் எடுக்குது? சார் 11 சென்டிமீட்டர் வரைக்கும் ப்ரோக்ராம் போட்டிருக்குங்க சார். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சார். வெரி குட் எங்க யூஸ் பண்ணலாம்? சார் இது வந்து ஃபயர் ரேஞ்சஸ்ல இருக்கலாம்ங்க சார். ஃபயர் ரேஞ்சஸ் அவங்க வந்து இப்போ உள்ள அணைக்க முடியாத தீயலாம் சார். இது கொஞ்சம் மெட்டல் பாடியால கவர் பண்ணிங்க சார். அடுத்த ப்ராசஸ் அதுக்கு உள்ள விட்டா ஆட்டோமேட்டிக் பேஸ் மெட்டல் பாடி உள்ள போயிடும் வாட்டர் வந்து டேங்க்ல இருந்து சப்ளை ஆகும். உள்ளே எல்லாம் பில்டிங் வச்சுக்கலாம். சரி, இது நார்மல் பிளைன் சர்ஃபேஸ்ல ஓகே. ரகட் சர்ஃபேஸ் எப்படி சார் அதுக்கு வந்து சார் செயின் ஸ்ப்ராக்கெட் போட்டு அதை ப்ராப்பராக ஏத்திக்கலாம். சார் இது வந்து டெமோங்க சார். நம்ம கண்ட்ரி இல்லைங்க சார். அதர் கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அது நம்ம கண்ட்ரியில் கொண்டு வரலாம்னு நைஸ்.